அப்ப லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னா கொடுத்தா 20 வருஷத்துக்கு மாற்ற முடியாது. உங்களுக்கு கொடுத்துட்டாரு, சாகுற வரைக்கும் நீ நீதிமான் தான். நீ நீதிமான் என்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். நீ நீதிமான் என்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். எந்த காரியமும் உன்னை குற்றவாளி என்று குற்றம் சுமத்த அனுமதிக்காமல் இரு. விடவே விடாத. நீ நீதிமான்றதுல ஸ்ட்ராங்கா இரு. அப்படி இருந்தீனா எதனால நீதிமான்? செயல்களினால் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புண்ணியத்தினால் நீதிமான் ஆயிட்டேன். இது பாவம் என்றால் இந்த பாவத்துக்கான கரையத்தை இயேசு கொடுத்தார் என்கிற விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்படி நீ சாகிற வரைக்கும் உறுதியா இருந்தா கடைசி நீயும் சொல்லுவ, விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். கையை தட்டுங்க. என் அருமை தேவ ஜனமே, ஒரு நாளும் பாவம் உன்னை குற்றவாளியாக்க விடாதிரு. நீ நீதிமான் ஆனதுதான். நான் சொல்லவா, என்ன சார் வெளியில தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், அவன் உள்ள நீதிமான் ஆயிட்டான், அவனை என்கரேஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் உள்ள நீதிமான் ஆன பிறகுதான் சார் நான் போட்டிருந்த திட்டத்தை எல்லாம் மாத்தினேன். திட்டத்தை எல்லாம் மாத்துறனால ஒருத்தன் நீதிமானாக முடியாது சார். ஒரு மரத்தை காலி பண்ணுனா கிளைய வெட்டக்கூடாது சார், வேறதான் சார் வெட்டணும். அப்ப பாத்திரத்தை வெளியில கழுவ கூடாது சார். சிகரெட் குடிக்கிறவன பிடிக்கி எரிஞ்சு 2 அரை அரைஞ்சு உட்கார வச்சீங்கன்னா குடிக்காத மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, கிளைய வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கிணி நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் முடிவு எடுத்தவன அப்படியே திரும்ப வளரும். அப்புறம் இப்ப என்ன பண்றீங்க? இப்ப சிகரெட் குடிக்கிற விட்டுட்டேன், சுருட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படினாலும் வளர்ந்துரும், ஏதாச்சும் ஒரு ரூபத்துல வளர்ந்துரும். இயேசு சொன்னாரு, கிளைய வெட்டாத, வேற காலி பண்ணு, கிரியைய மாத்தாத, மனச மாத்து. அவன் என் பிள்ளையானனால நீதிமான் முதவனம் புரிஞ்சுக்க வை. மனசு நீதிமான் ஆச்சுன்னா, நீதிமான் மனசு எதை செய்யும்? நீதியின் கிரியை தானே செய்யும். வண்டியை பிடிச்சி தள்ளாதடா, என்ஜினை மாத்துறா. என்ஜினை தூக்கி ஒரு நடந்த சம்பவம், ஒரு கார் ரேஸ்ல எல்லா காரும் புறப்படும், ஒரு கார் மட்டும் அடிச்சு தகர்த்து போய் 10 நிமிஷம் கழிச்சு அடுத்தாலாம் வந்தாங்களாம். இவ்வளவு சீக்கிரம் வண்டிகள் என்ன சொன்னா, என்னுடைய வாகனத்துல வந்து விமானத்தோட என்ஜினை நான் பொருத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வண்டியை மாத்தாத, பெயிண்ட மாத்தாத, இன்ஜினை மாத்து. அல்லேலூயா. இன்ஜினை மாத்து. வெளியில வண்டி அப்படி டடாபடா இருந்தாலும் உள்ள இன்ஜின் ஃபுல்லா ஹை பவர் இன்ஜினியா. நான் நீதிமான். கையை தட்டு. நீதிமான், நீதிமான், நீதிமான். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதைத்தான் காத்துக்கொண்டு நீங்க. சார், நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணவா? நீங்க பாவின்னு சொல்லி உங்களை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க 60 வருஷம் ஆனாலும் சீர்திருத்தம் பண்ண முடியாது. ஆனா நீங்க நீதிமான் சொல்லிக்கிட்டு வெளியில சரி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க 6 மாசத்துல சரியாயிருவீங்க. என்ன உள்ள புல்லிங் பவர் எப்படி இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. சோ நான் என்னுடைய திட்டங்கள் எல்லாம் டிராப் பண்ணனால நான் வந்து ரட்சிக்கப்பட்டனால எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் செயல்கள் கிடையாது, ஃபர்ஸ்ட் இருதயம், அப்புறம் தான் செயல். எல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருதயம், அப்புறம் செயல். நீங்க நீதிமான் ஆகணும், முத எங்க ஆகணும்? நீதிமான தொடர்ந்து நீங்க நீதிமான் என்கிற கான்சியஸ்ல இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர கோவத்துல திட்டிட்டீங்க, உடனே நீங்க பாவி ஆகல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாவி ஆகல. இங்க பாருங்க, நீங்க நீதிமானா, நீ என்ன சொல்லணும்? நீதிமானாகிய நான் இப்படி ஒரு காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. அது செஞ்சனால கூட நான் நீதிமான் இல்லைன்னு ஆகல, இன்னும் நான் நீதிமானத்தான் இருக்கிறேன். நான் நீதிமான் என்பது இப்பவும் உங்களுக்கு இருந்தா, இந்த நீதிமான் இருந்தா என்ன செய்யணும்னா, அடுத்த தடவை செய்யாதுன்னு சொல்லிடும். ஐயோ நான் பாவி ஆயிட்டேன்னா, வாடா மாப்பிள்ள இது ஆயிட்டில, அவனை விட்டுருக்க கூடாதுரா. 2 இருக்கு. டக்குன்னு உங்க ஹார்ட்டை நீங்க கடன் கொடுத்துட கூடாது. காத்துக்கணும். நான் நீதிமான். என்ன சொல்ல? நீதிமான் நான் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். டெம்பரரி நீதிமான், பெர்மனன்ட் நீதிமான். ஒரு தடவை லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதான். டெய்லி போய் 8 போட்டு காட்டணுமா? 8 88 8800 ஒரு தடவை 8, அதோட அவ்வளவுதான். அப்ப லைசன்ஸ் கொடுத்துட்டாருன்னா கொடுத்தா 20 வருஷத்துக்கு மாற்ற முடியாது. உங்களுக்கு கொடுத்துட்டாரு, சாகுற வரைக்கும் நீ நீதிமான் தான். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இதான் உண்மை, இதான் சத்தியம். நீங்க மாற்ற முடியாது நீதிமான். இந்த நீதிமான் என்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும் உங்கள் செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கும்.